இந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் இருக்கு இல்லையா, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, இதை தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம் சொல்லக்கூடிய தஞ்சை பகுதி. இங்கே விவசாயம் தான் பிரதானமான தொழில். இங்கே இது கிட்டத்தட்ட 15 லட்சம் ஏக்கர் நிலம் பகுதி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இது இன்னும் சொல்ல போனால் இது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. புதுசாக தொழிற்சாலைகளை எதுவும் கொண்டு வர முடியாது, அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ஆனால் இங்கே என்ன விவசாயிகளுக்கு என்னென்னா, அவருக்கு உரிய விளைபொருளுக்கான விலை கிடைக்கல, வருமானத்தை ஈட்ட முடியல, ஒரு நாளும் வயிற்றில் நெருப்பு கட்டிட்டு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் விவசாயிகள் இங்கே இருக்காங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி கர்நாடக அரசு நமக்கு உரிய தண்ணி கொடுக்கறதில்லை. அதுக்கு அழுத்தமாக உத்தரவிட வேண்டிய மத்திய அரசும் அதை கண்டு காணாமல் இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சவாலான ஒரு சூழ்நிலை. இந்த விவசாயிகளோட கவலைகள் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் அப்படின்னா, சின்ன வயசில் அப்பாவோட சேர்ந்து நாங்களும் விவசாயம்லாம் பார்த்துருக்கோம். மாந்தோப்பு, தென்னந்தோப்பு எல்லாம் இருந்து சின்ன வயசில் இந்த வாழைத்தாரெலாம் தலையில் தோளில் தூக்கிட்டு வந்த அனுபவம்லாம் எனக்கு உண்டு. புதிய தொழிற்சாலை இங்கே வருவதற்கு அனுமதி இல்லைன்னா கூட விவசாயம் சார்ந்து ஏதாவது ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வகை செய்யக்கூடிய வகையில் ஏதாவது செய்ய முடியுமாங்கிற ஒரு யோசனையும் இருக்குது. விவசாய மக்களுக்கு இந்த விஷயம் பண்ணி கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, என்ன தேவை அவங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது? நீடுங்கும் போது எது அதிகமாக இருக்கு? இல்லை, நெல்லுக்கு உரிய விலை கிடைக்கணும், கரும்புக்கு உரிய விலை கிடைக்கணுங்கிறது ஒன்று. ஸோ பொறுப்பு அமைச்சராக நாகப்பட்டினத்துக்கு இருக்கிறீங்க, சொல்லுங்கள் சார், அதை பற்றி. நிர்வாகங்கள் சரியாக செயல்படுதா? அரசு வழங்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் அடித்தட்டு மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேருதா? அதேபோல் பேரிடர் மீட்பு குழு நம்ம பார்த்த வரைக்கும் எல்லா வகையிலும் அவர் தயார் நிலை தான் இருக்காங்க. அதை என்னென்னலாம் மேம்படுத்துங்கிறது ஒரு அறிக்கையும் கேட்டிருக்கோம். வரக்கூடிய நாட்களில் அதையும் செய்யணும். அதிமுகவின் கோட்டை, யாராலும் எங்களை அடிக்க முடியாது, தடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் வந்தது சார். இப்போ அதிமுக பார்த்தா டிவிகே நோக்கி தான் படையெடுத்து வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேச்சுமே போயிட்டு இருக்கு. அதிக முறை அனைத்து இந்திய அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பேரியக்கம் வென்ற தொகுதி தான் அது. இந்த பக்கம் கும்பகோணம், அங்கே தாவேக்கா வெற்றி, அந்த பக்கம் தஞ்சாவூர், அங்கேயும் தாவேக்கா வெற்றி. அந்த வகையில் மக்கள் எந்த நம்பிக்கை வைத்து எனக்கு வாக்கு அளித்திருக்கிறார்களோ அந்த நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய வகையில் செயல்படணுங்கிறது தான் இப்போ மைண்டில் நம்ம ஓடி. என்னென்ன விஷயத்த மாற்றணும், இதெல்லாம் மாற்றி உடைச்சு மக்களுக்கான எல்லாமே சரியாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுல என்ன நோக்கம் வச்சுருக்கீங்க, என்ன ஐடியா வச்சுருக்கீங்க? சிறுபான்மையினருடைய கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார, சமூக அந்தஸ்து உயர்த்துகிற அளவுக்கு இந்த துறையுடைய செயல்பாடுகள் இருக்கணுங்கிறது தான் உருவாக்கப்பட்டது. துறை மூலமாக என்னென்ன நலத்திட்டங்கள், என்னென்ன கல்வி உதவித்தொகைகள், எந்த அளவுக்கு தேவாலயங்கள் பராமரிப்பு, தேவாலயங்கள் புனரமைப்பு, இந்த கல்லறை தோட்டம். பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் சார், தஞ்சாவூர் அப்படின்னு சொன்னாலே நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுற்றி பார்த்தா வயல் காடு, பச்சை பசேல்னு இருக்கு. யாராலையும் இப்படி ஒரு இடத்த பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு இடத்துல நிற்கிறோம். பாபநாசம் வளர்ச்சிக்காக என்னென்ன பண்ணியிருக்கீங்க? இல்லை, உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னது போலவே இந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் இருக்கு இல்லையா, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, இதை தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம் சொல்லக்கூடிய தஞ்சை பகுதி. இங்கே விவசாயம் தான் பிரதானமான தொழில். இங்கே இது கிட்டத்தட்ட 15 லட்சம் ஏக்கர் நிலம் பகுதி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இது இன்னும் சொல்ல போனால் இது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. புதுசாக தொழிற்சாலைகளை எதுவும் கொண்டு வர முடியாது, அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ஆனால் இங்கே என்ன விவசாயிகளுக்கு என்னென்னா, அவருக்கு உரிய விளைபொருளுக்கான விலை கிடைக்கல, வருமானத்தை ஈட்ட முடியல, ஒரு நாளும் வயிற்றில் நெருப்பு கட்டிட்டு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் விவசாயிகள் இங்கே இருக்காங்க. அதே போல் காவிரி தண்ணீர் பிரச்சனை உங்களுக்கு தெரியும். இது காவிரியை நம்பி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. கண்டிப்பாக அது நடுவர் மன்ற தீர்ப்பின்படி, உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி கர்நாடக அரசு நமக்கு உரிய தண்ணி கொடுக்கறதில்ல. 177.25 டிஎம்சி தண்ணியை வருஷம் கொடுக்கணுங்கிறது ஒரு தீர்ப்பு. அந்த தீர்ப்பை அவங்க அமல்படுத்துறதில்ல. ஜூன் மாதம் 12ஆம் தேதி காவேரி திறந்துருக்கணும். இப்போது 26 தேதி ஆச்சு, திறக்கப்படாத முக்கியமான காரணம் மேட்டூரில் 90 அடிக்கு மேலே தண்ணீர் தான் திறப்பாங்க. அது இல்லாதனால திறக்க முடியாத சூழ்நிலை அரசு இருக்குது. ஆனால் இந்த டயத்தில் கர்நாடக அரசு கொடுக்க வேண்டிய தண்ணியும் கொடுக்கறதில்ல. அதுக்கு அழுத்தமாக உத்தரவிட வேண்டிய மத்திய அரசும் அதை கண்டு காணாமல் இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சவாலான ஒரு சூழ்நிலை. அது இல்லாமல் காவிரி தண்ணி இல்லாமல் இந்த மோட்டார் பம்பு செட்டை வச்சு தான் அவங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விவசாயிகளோட கவலைகள் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் அப்படின்னா, சின்ன வயசில் அப்பாவோட சேர்ந்து நாங்களும் விவசாயம்லாம் பார்த்துருக்கோம். எங்களுக்கு ஆடுதுறைக்கு பக்கத்தில் விவசாய நிலம் இருந்தது. நெல் விவசாயம் பார்த்துருக்கோம், வாழையும் பார்த்துருக்கோம், மாந்தோப்பு, தென்னந்தோப்பு எல்லாம் இருந்து சின்ன வயசில் இந்த வாழைத்தாரெலாம் தலையில் தோளில் தூக்கிட்டு வந்த அனுபவம்லாம் எனக்கு உண்டு. வயல்லையும் நடுவுலேருந்து எல்லாத்தையும் கண்காணிக்கக்கூடிய பொறுப்பில் அப்பா எனக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் அந்த விவசாயம் பார்க்கும்போது அப்பா சொல்லுவாங்கள்ல, ஒரு மழை அதிகமாக பெஞ்சால் ஒரு பயம் இருக்கும், காற்று அதிகமாக அடித்தா ஒரு பயம் இருக்கும். அது ஒரு நாளும் விவசாயிகள் ஒரு கவலைக்குரிய வாழ்வாக இருந்துக்கிட்டு இருக்கும்.
அதனால் நம்ம இப்போ இருக்கக்கூடிய புதிய அரசில் இந்த கவலைகள்லாம் எடுத்து சொல்லி இந்த விவசாயிகளுடைய மேம்பாட்டுக்காகவும் ஏதாவது செய்யணுங்கிற ஒரு பேராவல் இந்த பகுதி மக்கள்கிட்ட இருக்குது. அவங்களுடைய பிரதிநிதியாக அந்த கோரிக்கை நம்ம எடுத்து வைக்கணும். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இருந்தாலும் கூட புதிய தொழிற்சாலை இங்கே வருவதற்கு அனுமதி இல்லைன்னா கூட விவசாயம் சார்ந்து ஏதாவது ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வகை செய்யக்கூடிய வகையில் ஏதாவது செய்ய முடியுமாங்கிற ஒரு யோசனையும் இருக்குது. ஏன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய தஞ்சாவூரில் விரைவில் விமான நிலையம் வர இருக்குது. அதுலேயும் ஒரு கார்கோ போர்ட் மாதிரி கொண்டு வந்தோம்னா விவசாய பொருட்களில் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த பாபநாசம் தொகுதியில் மலர்ச்சந்தை ஏற்படுத்தணுங்கிற ஒரு கோரிக்கை இருக்குது. நெல்லை உலர்த்துவதற்காக ஒரு அந்த உலர் கலன்கள் கூடிய ஒரு அரவை மில் உருவாக்கணும்னு இருக்குது. அதுபோல் நிறைய கோரிக்கைகள் மக்கள் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இப்போ வரக்கூடிய நாட்களில் அமைச்சர் ஆலோசனை கொடுத்து எடுத்து சொல்லி அதெல்லாம் கொண்டு வரணுங்கிறது கண்டிப்பாக தேவைகள் அப்படின்னு சொல்லும்போது மக்களுக்கு விவசாய மக்களுக்கு இந்த தேவை தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தெரியும் சார், நீங்கள் மக்களோட மக்களாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ விவசாய மக்களுக்கு இந்த விஷயம் பண்ணி கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, என்ன தேவை அவங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது? நீடுங்கும் போது எது அதிகமாக இருக்குது? இல்லை, நெல்லுக்கு உரிய விலை கிடைக்கணும், கரும்புக்கு உரிய விலை கிடைக்கணுங்கிறது ஒன்று. அது நெல்லை அறுத்து அந்த நேரத்தில் அது பாதுகாப்பாக வைக்கிறதுக்கான சேமிப்பு கிடங்க வேணும். அதை இருக்கக்கூடிய மாடர்ன் ரைஸ் மில்லிங்கை உருவாக்கி அதை உலர்த்தி அதை அரிசியாக ஆக்கி ஏற்றுமதி பண்ணக்கூடிய வாய்ப்புகளாக இருந்துச்சுன்னா நெல்லுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்க வாய்ப்பு. அதெல்லாம் இந்த விவசாயிகளோட தேவைகளாக இருக்குது. அதே போல் கரும்பு விவசாயிகளுக்கான கோரிக்கையும் இருக்குது. இந்த பகுதியில் மலர் பூக்கள்லாம் நிறைய இருக்கக்கூடிய இங்கே புஞ்சை நிலங்களும் நஞ்சை நிலங்களுமே இங்கே இருக்குது. அவங்களுக்கான தேவை சந்தையை ஏற்படுத்தி கொடுக்கணும். பூக்களுக்கான ஒரு சந்தை கேட்குறாங்க. பக்கத்தில் இருக்க சுந்தர பெருமாள் கோயிலுங்கிறது அதெல்லாம் நம்ம கோரிக்கையை மைண்டில் வச்சுருக்கோம். வரக்கூடிய நாட்களில் அதுக்குள்ள உரிய ஆவணம் செய்து அதிகாரோட கலந்து ஆலோசித்து அதெல்லாம் செயல்பாட்டு கொண்டு வரதுக்கான முயற்சி நிச்சயமாக மேற்கொள்ளணும். சிறப்பு சார். பாபநாசத்தை தாண்டி நாகப்பட்டினத்தோட பொறுப்பு அமைச்சராக இருக்கீங்க. நிறைய பொறுப்புகள் இருக்கும். அமைச்சராக இருப்பது சாதாரண விஷயம் கிடையாதுன்னு ஒரு நாள் உங்களோட பயணிச்சதில் நாங்கள் தெரிஞ்சிட்டோம். காலையில் இருந்து பரபரப்பாகவே இருக்கிறது, பொறுப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ பொறுப்பு அமைச்சராக நாகப்பட்டினத்துக்கு இருக்கிறீங்க, சொல்லுங்கள் சார் அதை பற்றி. இந்த பொறுப்பு அமைச்சருங்கிற பொறுப்பு என்னென்னா, அந்த மாவட்டத்தில் நிர்வாகங்கள் சரியாக செயல்படுதா, அரசு வழங்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் அடித்தட்டு மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேருதா, இதெல்லாம் கண்காணித்து அந்த பகுதி மக்களுக்கு தேவை என்ன அப்படிங்கிறத கொண்டு போய் அரசிடம் கேட்டுப்படுறது தான் அந்த பொறுப்பு அமைச்சரோட பொறுப்பு. அதில் குறிப்பாக நாகப்பட்டினத்தை பற்றி சொல்லும்போது அது கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கிறதுனால அடிக்கடி இயற்கை சீற்றத்தினால புயல் வெள்ளத்தினால பாதிக்கக்கூடிய ஒரு மாவட்டம். அதனால் அந்த பேரிடர் மீட்பு குழுக்கு அங்கே ஒரு முகாம் கேம்ப் ஒன்று இருக்குது. அவங்க எல்லா நேரமும் தயார் நிலையில் இருக்காங்களா, அதுக்கு தேவையான உபகரணங்கள் இருக்கா, அதுக்கு தேவையான ஊழியர்கள்லாம் இருக்காங்களான்னு கண்காணிக்கக்கூடிய பொறுப்பும் இருக்குது. கடந்த 15 நாட்களுக்கு முன்பு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி இந்த நலத்திட்ட உதவிகள் எது கிடைக்கல, அவங்களுக்கு அடிப்படை தேவைகள் என்னங்கிறதெல்லாம் ஒரு விரிவான ஆய்வுக் கூட்டத்தையும் போட்டு அவங்கள்ட்ட ஆலோசனை செஞ்சுருக்கோம். அதேபோல் பேரிடர் மீட்பு குழு நம்ம பார்த்த வரைக்கும் எல்லா வகையிலும் ஒரு தயார் நிலை தான் இருக்காங்க. அதை என்னென்னலாம் மேம்படுத்துங்கிறது ஒரு அறிக்கையும் கேட்டிருக்கோம். வரக்கூடிய நாட்களில் அதையும் செயல்படுத்துவோம். சிறப்பு. பாபநாசத்தை பொறுத்த வரைக்கும் இது அதிமுகவின் கோட்டை, யாராலும் எங்களை அடிக்க முடியாது, தடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் வந்தது சார். இப்போ அதிமுக பார்த்தா டிவிகே நோக்கி தான் படையெடுத்து வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேச்சுமே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல டிவிகே இப்போ ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல நிற்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதற்கு எடுத்துக்காட்டாக நீங்களுமே இருக்கீங்க, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த பாபநாசம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிக முறை அனைத்து இந்திய அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பேரியக்கம் வென்ற தொகுதி தான் அது. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தடவை தான் அதில் வென்றிருக்காங்க. அந்த அடிப்படையில் அந்த கூட்டணியில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணியில் இங்கே போட்டியிட்ட போது போட்டி கடினமாக இருக்க என்பது தெரியும். என்ன அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஒரு முன்னாள் அமைச்சருடைய மகன் தாவேக்காவும் இங்கே போட்டியிட்டது. பக்கத்தில் இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாம் இந்த பக்கம் கும்பகோணம், அங்கே தாவேக்கா வெற்றி, அந்த பக்கம் தஞ்சாவூர், அங்கேயும் தாவேக்கா வெற்றி. இருந்தாலும் பாபநாசம் தொகுதி மக்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்து எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இது யாருடைய கோட்டையும் இல்லை, நல்ல மக்களோட கோட்டை. மக்கள் நல்லது செய்யணும் யார் மேலே நம்பிக்கை வைப்பாங்களோ அந்த நம்பிக்கை அடிப்படையில் தான் வெற்றி கிடைச்சாருன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் மக்கள் எந்த நம்பிக்கை வைத்து எனக்கு வாக்கு அளித்திருக்கிறார்களோ அந்த நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய வகையில் செயல்படணுங்கிறது தான் இப்போ மைண்டில் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. சிறுபான்மையினர் நலன் மற்றும் வக்ஃப் போர்டு அதற்கான அமைச்சராக நீங்கள் இருக்கீங்க. சிறுபான்மையினர்னு சொன்னாலே சில விஷயங்கள், சரியான விஷயங்கள் அவங்க கிட்ட போய் சேர்றதில்லை, அவங்களுக்கான உரிமைகள் சரியான இடங்களில் கிடைப்பதில்லை. அதற்குன்னு ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ளேயே தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அதற்கான பொறுப்பு உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. என்னென்ன விஷயத்த மாற்றணும், இதெல்லாம் மாற்றி உடைச்சு மக்களுக்கான எல்லாமே சரியாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுல என்ன நோக்கம் வச்சுருக்கீங்க, என்ன ஐடியா வச்சுருக்கீங்க?
சிறுபான்மை நலத்துறை அமைச்சகம்ங்கிறது 2007ஆம் ஆண்டு தான் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையிலேருந்து பிரித்து இந்த அமைச்சகம் உருவாக்கப்பட்டது. அது எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுச்சுன்னா, ராஜேந்திர சச்சார் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தான் இப்படி ஒரு துறை தனியாக பிரிக்கப்பட்டது. அதோட நோக்கம் என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, சிறுபான்மையினருடைய கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார, சமூக அந்தஸ்தை உயர்த்துகிற அளவுக்கு இந்த துறையுடைய செயல்பாடுகள் இருக்கணுங்கிறது தான் உருவாக்கப்பட்டது. இதில் வந்து சிறுபான்மைன்னு சொன்னால் மதவழி சிறுபான்மை ஆறு இந்து, இந்த முஸ்லீம், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பார்சிகள், புத்தர்கள் 6. அதே போல் மொழி வழி சிறுபான்மையினர் 6. கன்னடா, தெலுங்கு, உருது, சௌராஷ்டிரா போல் 6. இந்த 12 சிறுகுழுக்களாக இருக்கக்கூடிய இந்த சிறுபான்மை மக்கள். நம்ம சிறுபான்மை மக்கள் இது சொன்னால் கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8.5 கோடி மக்களில் கிட்டத்தட்ட 1.5 கோடி மக்கள் இந்த 12 குழுக்களுக்குள்ள இறங்கிடுவாங்க. அதாவது மொழிவழி சிறுபான்மை, மதவழி சிறுபான்மை. இந்த 1.5 கோடி மக்கள் சமூக பொருளாதார வளர்ச்சி கொண்டு வரதுக்கு எந்த அளவுக்கு நிதிநிலை அறிக்கை இருக்கணும். ஆனால் இதுக்கு முன்னர் இருக்கக்கூடிய நிதிநிலை பார்க்கும்போது மிகுந்த ஒரு சொற்ப தொகையாக இருந்ததுனால இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடத்து இந்த கோரிக்கை நம்ம எடுத்து வச்சிருக்கோம். 1.5 கோடி மக்களுடைய அவர்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்துவதற்கு இருக்கக்கூடிய துறைக்கு இந்த நிதி போதாது, அதை உயர்த்தி தர வேணும் அப்படிங்கிறது மாற்றம் அதையும் சொல்லியிருக்கோம். அதோட இப்போ இருக்கக்கூடிய திட்டங்களே சரியான முறையில் இந்த மக்களுக்கு போய் சேரக்கூடிய வகையில் அந்த பணிகளை தொடங்கணுங்கிறத சொல்லியிருக்கோம். இப்போ அதற்கான கையேடுகள்லாம் தயார் பண்ணுறோம். இந்த துறை மூலமாக என்னென்ன நலத்திட்டங்கள், என்னென்ன கல்வி உதவித்தொகைகள், எந்த அளவுக்கு தேவாலயங்கள் பராமரிப்பு, தேவாலயங்கள் புனரமைப்பு, இந்த கல்லறை தோட்டம், இந்த முஸ்லீம் நடக்கக்கூடிய கபரஸ்தான் தேவைகள், அதுக்கு பட்டா வழங்குவது போல நிறைய தேவைகள் அவர்களுக்கு இருக்குது. அதெல்லாம் குறித்து இப்போ ஆய்வு கூட்டம் தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்கோம். வரக்கூடிய நாட்களில் அதெல்லாம் ஒன்றா செயல்படுத்தி இந்த மக்கள் மகிழக்கூடிய வகையில் அதை செயல்படுத்தணும்னு நம்பிக்கை இருக்குது. சிறப்பு சார், நன்றி. நன்றி. Book your next holiday at Grand Royal Tours. We Care Skin and Hair Clinic in AFT 2.0 treatment. Not just a fix, a future. i5 Housing and Properties. தேடுறதை விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. Call 9962 557 557.